Welcome to Maximus YouTube channel. So இன்னைக்கு நம்ம maximum minima for functions of two variablesல ஒரு problem பார்க்க போறோம். So question பாருங்க. Find the maximum and minima of f of x comma y equal to sin x, sin y, sin x plus y. So இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம maximum value, minimum value find பண்ண போறோம். So இந்த ப்ராப்ளம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாருக்குமே தெரியாது ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ஓகே, சைன் 0 வேல்யூ, சைன் 30 வேல்யூ 45, அதே மாதிரி காசு டேன் சேலோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த குவாட்ரன்ஸ் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் சைன் 120, சைன் 180, சைன் 270, ஸோ இந்த 90 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸை ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த குவாட்ரண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த குவாட்ரண்ட்டோட இது பார்த்தீங்கன்னா 0 to 90 இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொல்லுவோம், 90 to 180 இது செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லுவோம், 180 to 270 தேர்ட் குவாட்ரண்ட் சொல்லுவோம், 270 to 360 ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்தாலும் காஸ் வந்தாலும் டேன் வந்தாலும் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் அண்ட் கொசிகன் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட்ல. தேர்ட் குவாட்ரண்ட்ல டேர்ன் அண்ட் டேன் அண்ட் காட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் அண்ட் சீக்கண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது குவாட்ரண்ட் என்னன்னா சைனு காசு இதெல்லாம் புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஸோ சைன் 120, ஸோ இந்த நம்ம வேல்யூவை ஃபைன் பண்ணுவோம். இந்த ரெண்டு விதமாக ஃபைன் பண்ணலாம். சைன் 120 எப்படி எழுதலாம்? சைன் 90 + 30 எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் சைன் 180 - 60 எழுதலாம். இந்த 120ன்றது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90ல இருந்து 180க்குள்ள தான் இருக்கும். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல ஃபாலோ ஆகுது. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனோட வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ். அப்போ நம்ம சைன் தான் ஃபைன் பண்றோம். அப்போ வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவா தான் இருக்கும். இப்போ பாருங்க, சைன் 90 + 30, சைன் 180 - 60. ஸோ இதோட வேல்யூஸ் தான் ஃபைன் பண்ண போறோம். இது போறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி சைன் காஸ் டேன் இந்த மூணு குவாட்ரண்ட் பத்தி தான், இந்த மூணு வேல்யூஸ் பத்தி தான் இங்க பேசுவோம். ஸோ இதுல 90 + θ வந்தா மட்டும், ஓகே, தட் இஸ் 5/2 + θ. ஓகே, எல்லாத்துக்கும் 90 + θ வந்தா மட்டும் இங்க சைன் வந்தா காசுன்னு வரும், காஸ் தீட்டான்னு வந்துடும். சைன் வந்தா காஸ் தீட்டான்னு வந்துடும், காஸ் வந்தா சைன் தீட்டான்னு வந்துடும், டேன் வந்தா காட் தீட்டான்னு வந்துடும். சைன் வந்தா காசு, காசு வந்தா சைனு, டேன் வந்தா காட் தீட்டா வந்துடும். 90 தவிர 180 + θ, இல்ல 270 + θ, இல்ல 360 + θ எது வந்தாலும் சைன்ல சைனே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 5 + θ அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து சைன் தீட்டான்னு தான் வரும், மாறாது. எப்போ மாறும்? 19 வந்தா மட்டும்தான் சைன் வந்தா காசு, காசு வந்தா சைனு, டேன் வந்தா காட்டு. இல்ல மற்ற 90 தவிர வேற எந்த ஆங்கிள் வந்தாலும், தட் இஸ் 180, 270 எது வந்தாலும் இங்க என்ன வேல்யூ இருக்கும்? சைன்னா சைன் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, சைன் 90 + 30, சைன் இருக்கு 19 வந்துருச்சு. 19 வந்தா என்ன பண்ணும்? சைன் வந்தா காசா மாறும். இப்போ காஸ் தீட்டான்னு வரணும். இங்க தீட்டாவோட வேல்யூ 30. காஸ் 30யோட வேல்யூ பாருங்க, காஸ் 30 என்ன வருது? √3/2. அதே மாதிரி சைன் 180 - 60, சைன் 180 - 60 இங்க 90 இல்ல, அப்போ சைன்னா சைனே தான் வரும். சைன் 60, சைன் 60யோட வேல்யூ பாருங்க, √3/2. ஓகே, இப்போ சைன் 120 வேல்யூ என்ன? √3/2. ஸோ இந்த மாதிரி 90க்கு மேல வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபைன் பண்றதுக்காக தான் இப்போ இந்த குவாட்ரண்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரியணும். சைன் a + b. சைன் a + b ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் a காஸ் b காஸ் a சைன் b. நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா அப்படின்னா, சைன் n π இதோட வேல்யூ 0. இட் மீன்ஸ் சைன் 2π என்னக்கு நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும், இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்க 1 2 3 5 4 6 7 100 வரைக்கும் கொடுத்தாலும் ஆன்சர் என்ன ஆயிடும்? 0. சைன் 3πனால கண்டிப்பா ஆன்சர் என்ன ஆகும்? 0. இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சைன் nπ 0 அப்படின்னா சைன் 3π 5π, சைன் அந்த எண்ணுக்கு பதிலாக எந்த நம்பர் ஓகே வந்தாலும் கண்டிப்பா ஆன்சர் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அதே மாதிரி சைன் 0 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சைன் 0 0 தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ ப்ராப்ளம் உள்ள போவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோல
இன்ட்ரடக்ஷன் டு மேக்ஸிமம் மினிமம்ட்டு எப்படி மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பாருங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் எஃப்ஒய் ஃபைண்ட் பண்ணணும். தட் இஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் அண்ட் டோ எஃப் பை டோ ஒய் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏபிசி ஃபைண்ட் பண்ணணும். ஏன்றது எஃப் எக்ஸ்எக்ஸ், பின்றது எஃப் எக்ஸ் ஒய், அப்புறம் சின்றது எஃப் ஒய் ஒய். ஸோ அதுக்கப்புறம் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வச்சு தான் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் மினிமம் ஒன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராப்ளம் பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு sin x sin y sin x plus y sin x plus y. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ஷியலை எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. நம்ம யூவியில தான் அப்ளை பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி டிஃபரன்ஷியேஷன்ல யூவியோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்க டேர்ம் நம்ம ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் sin x, இங்கேயும் எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ல இருந்து அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யூ ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும், வியை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்புறம் வி ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுட்டு யூவை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க, sin y என்றது கான்ஸ்டன்ட், பிகாஸ் நம்ம எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா sin x ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். sin x இங்க sin x plus y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos x plus y, cos x plus y. திரும்ப இந்த ஃபங்க்ஷன் x plus y டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, y டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ இன்டூ 1 வரும், நான் போடலாம். பிளஸ் இப்போ sin x plus y அப்படியே இருக்கும். sin x plus y அப்படியே இருக்கும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos x, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos x. ஸோ இது பார்க்க எப்படி இருக்கு, sin a cos b cos a sin b. ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ sin y இது என்ன ஆயிடும், sin a plus b ன்னு வந்துடும். a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ x plus y. So this can be written as sin y sin 2x plus y, sin 2x plus y. இப்போ திரும்ப என்ன பண்ணணும், y க்கு பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ fy. ஸோ fy பாத்தீங்க அப்படின்னா y தான் வேரியபிள், x கான்ஸ்டன்டா இருக்கும். sin xன்றது தனியா இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே கான்ஸ்டன்ட் இருந்தாலும் அதை அப்படியே வச்சுக்கணும். ஸோ அப்போ இது u, இது v. ஃபர்ஸ்ட் sin y அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos x plus y, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, பார்ஷியலா y க்கு பண்றதுனால 0 ஆயிடும். y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 இன்டூ 1 வரும், நான் போடல. பிளஸ் இப்போ sin x plus y ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். sin y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos y. இங்க பாருங்க, cos sin a cos b cos a sin b. திரும்ப அதே ஃபார்முலா தான் ஃபாலோ ஆகுது. Now this can be written as sin x sin a plus b. a-ன்றது y plus x plus y. So sin x sin x plus 2y sin x plus 2y. So first step நம்ம முடிச்சிட்டோமா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் fx நான் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றேன். fx ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணா sin y sin 2x plus y equal to 0. அதுக்கு என்ன, இது எப்படி எழுதலாம், either sin y equal to 0 or sin 2x plus y equal to 0. Sin y equal to 0 or sin 2x plus y equal to 0. Connect.
எப்போ சைன் ஜீரோவா இருக்கும்னா இந்த ஒய்யோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒய்யோட வேல்யூ என்னெல்லாம் இருந்தா ஜீரோவா இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன்று சைன் ஜீரோவா இருந்தா ஜீரோவா இருக்கும், இல்ல என் பையா இருந்தா ஜீரோவா இருக்கும். இப்போ என்ன இருக்கும், ஒன்று ஒய்யோட வேல்யூ ஜீரோவா இருக்கலாம், இல்ல என் பையன் என்ன இருக்கும், n வேல்யூ கொடுத்துட்டே வாங்க. n-க்கு 1 கொடுத்தீங்கன்னா பையன் வரும், 2 கொடுத்தா 2 பையன் வரும், 3 கொடுத்தா 3 பை போயிட்டே இருக்கும் எக்ஸெட்ரா. நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஜீரோவா இருக்கும். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2x + yக்கு 0 கொடுத்தா சைன் ஜீரோ, இந்த வேல்யூ ஜீரோனா 0 வரும். அப்படி இல்லைன்னா 2x + y = 5 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2x + y = 2 பை. இந்த மாதிரி நீங்க போயிட்டே இருக்கலாம். நான் ஒரு 3 வேல்யூவோட ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, இப்போ 3 பை 4 பை 5 பை எது போட்டாலும் ஆன்சர் 0 தான் வருது. ஓகே, நம்ம அந்த ஒரு 2 வேல்யூ வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் fy. இப்போ fy நம்ம என்ன பண்ணணும், fy = 0. fy நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட் பண்ணீங்கன்னா sin x sin x + 2y = 0. ஸோ இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணலாம், sin x = 0ன்னு எழுதலாம், இல்லைன்னா sin x + 2y or sin x + 2y = 0. எப்போ x 0வா இருக்கும், ஒன்று 0வா இருக்கலாம், இல்லை n பையா இருக்கலாம். அது எப்படி எழுதலாம், பை 2 பை எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இங்க என்ன ஆகும், x + 2y = 0ன்னு வரும், x + 2y = பையன் வரும், அப்புறம் x + 2y = 2 பை எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு 3 வேல்யூட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த fxயையும் fyயும் நம்ம 0 ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஈக்குவேட் பண்ணிட்டு இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி இது ஏபிசி வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணல, இந்த ஏபிசி வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ என்ன ஆகும், ஏனா எஃப் எக்ஸ் எக்ஸ். ஓகே, ஆல்ரெடி நான் எஃப்எக்ஸ்க்கு இங்கே பண்ணியாச்சு. திரும்ப என்ன பண்ண போறேன், செகண்ட் டைம் நான் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு, சைன் ஒய் அப்படியே இருக்கும், சைன் ஒய் அப்படியே இருக்கும். ஸோ இங்கே சைன் 2x அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா காஸ் 2x + y. திரும்ப அந்த 2x + y நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 y டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 × 2ன்னு வரும். அதனால ஃப்ரண்ட்ல போட்டுரும். அப்போ fx ஃபைண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் b. bன்றது என்ன, f x y. f x y, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் வந்த டேர்மை திரும்ப ஒய்க்கு பண்ணணும். ஆல்ரெடி நான் எக்ஸுக்கு பண்ணி இங்கே வச்சிருக்கேன். ஓகே, இங்கே ஒய் பண்ணா 2 இடத்துல ஒய் இருக்கு. ஓகே, இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு. நான் என்ன பண்ணணும், யூவில அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சைன் ஒய் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். இப்போ சைன் 2x + y டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் 2x + y. இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண அப்படின்னா நான் ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுனால இந்த 2x வந்து கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 நான் போடல, பிளஸ் சைன் 2x + y இப்போ அப்படியே இருக்கும். இப்போ அந்த சைன் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா காஸ் ஒய். இப்போ திரும்ப எப்படி இருக்கு, சைன் ஏ காஸ் பி, காஸ் ஏ சைன் பி. இது எப்படி எழுதலாம், சைன் ஒய் + 2x + 2y, 2x + y. ஸோ அப்போ சைன் 2x + 2y, sin 2x + 2y. ஸோ நெக்ஸ்ட் சி. சி என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு டைம் நான் ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால இங்கே சைன் எக்ஸ் இருக்கு, அது கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ சைன் எக்ஸ் இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா காஸ் எக்ஸ் + 2y. ஸோ இங்கே திரும்ப இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 2y டிஃபரன்ஷியேட் பண்ணால் × 2ன்னு வரும். ஸோ அதை நான் ஃப்ரண்ட்ல போட்டு × 2. அப்போ ஏபிசி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ கடிச்சிருக்க பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ் ஒய்யை நம்ம காம்பினேஷன் தான் மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் 0, 0ன்னு எடுத்துக்கலாம், இல்லை π, πன்னு எடுத்துக்கலாம், இல்லை 0, πன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ
இங்க பாருங்க எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ வருது, எக்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம், இதே மட்டும் எடுத்துக்கிறோம். இதுல பாருங்க நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு, இந்த 3 வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க, 5, 2π. அதே மாதிரி y ஈக்குவல் டு 0, 5, 2π. என்னென்ன காம்பினேஷன் வர சான்ஸ் இருக்கு, எக்ஸ் 0 இருக்கலாம், y 0 இருக்கலாம். தட் இஸ் 0, 0 இல்ல 0, π, அப்புறம் 0, 2π. இந்த காம்போ வர சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வேற எப்படி வரலாம், π, 0, π, π, 2π. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ பட் இந்த கேஸ் பாருங்களேன், எல்லாமே sin x, cos y, sin x, sin y அந்த மாதிரி தான் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த yக்கு இது எல்லாமே காம்போ பார்த்தா இது ஒன்று வந்து 0 இல்லை n5. n5 n-க்கு பதிலா 1 கொடுத்தா இங்க பையன் வரும், n-க்கு பதிலா 2 கொடுத்தா வரும், அதனால ஜென்ரலா n பைன்னு சொல்றோம். y-யும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ a வேல்யூ எடுத்துக்கோங்க, b வேல்யூ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ. ஸோ இந்த காம்பினேஷன் நம்ம எந்த வேல்யூ போட்டாலும் ஆன்சர் 0 ஆயிடுமா கண்டிப்பா. ஏன்னா y-க்கு 0 கொடுத்தீங்கன்னா sin 0 0 இன்டூ காஸ் 0 ஆயிடும். இங்க பாருங்க, x-க்கு 0, y-க்கு 0 கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே sin 0 0. நீங்க c கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே c-க்கு வந்து sin 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே 0 ஆயிடும். இல்ல n பை கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, x-க்கு பதிலா n பை, பையோ 2π எது கொடுத்தாலும் c-யும் 0 ஆயிடும், a-வும் 0 ஆயிடும். ஸோ இங்கேயும் n பை எந்த வேல்யூ கொடுத்தாலும் திரும்ப இன்னொரு n பை தான் வரப்போகுது, அப்போ b-யோட வேல்யூ 0 ஆயிடும். ஸோ அப்போ இந்த காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பா ac மைனஸ் b ஸ்கொயர் என்ன ஆயிடும், 0ன்னு வரும், ஜஸ்ட் இன்கன்க்ளூசிவா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் டச்சே பண்ணல. இந்த x 0, π, 2π நான் கன்சிடரே பண்ணிக்கல. ஏன்னா எந்த வேல்யூ இருக்கு, எந்த காம்பினேஷன் வேல்யூ போட்டாலும் ac மைனஸ் b ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பா 0 வரும். ஏன்னா எல்லாமே எப்படி இருக்கு, a இன்டூ சி b ஸ்கொயர்னு போட்டீங்கன்னா எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் சம் sin x, sin y தான் வரப்போகுது. அதுல இந்த 0 போட்டாலும் n பை போட்டாலும் ஆன்சர் கண்டிப்பா என்னவா இருக்கும், கண்டிப்பா 0 தான் ஆகும். ஸோ அதனால அந்த ரெண்டு பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்தாலும் y கேன்சல் பண்ணா x ஓட வேல்யூ 0 வரும், திரும்ப சப்ஸ்டிட் பண்ணா y-க்கு சம் சேம் அதே மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ 0 வரதுக்கு சான்ஸ் இருக்கு, திரும்பவும் இந்த 0, 0 தான் வரும். ஓகேவா, ஸோ அதனால என்ன பண்ணல, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் அவாய்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இதுல செகண்ட் ஈக்குவேஷன், இதுல செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறேன், இதுல தேர்ட் ஈக்குவேஷன், அதுல தேர்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறேன். ஸோ சால்விங் 1 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 2x பிளஸ் y ஈக்குவல் டு 5. ஓகே, அது ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா x பிளஸ் 2y ஈக்குவல் டு 5. ஃபர்ஸ்ட் நம்ம y கேன்சல் பண்ணணும், x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த x 2, இந்த y வந்து 2 இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகும். அப்போ என்ன பண்றோம், 2ஆல இந்த ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பண்றோம், மல்டிப்ளை பண்ணா 2 2 சார் இது 4 ஆயிடும், இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 வந்துடும், இங்க 2 வந்துடும். இப்போ சைனை மாத்திக்கோங்க, அப்போ என்ன இந்த y கேன்சல் ஆயிடும், 4x மைனஸ் x வந்து 3x, 2π மைனஸ் π வந்து 5. இப்போ x ஓட வேல்யூ என்ன ஆயிடுது, π/3. ஓகே, ஸோ இந்த π/3 நான் திரும்ப ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, π/3 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்ன, 2x பிளஸ் y ஈக்குவல் டு 5. அப்போ x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இன்டூ π/3 பிளஸ் y ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ 2 π/3 பிளஸ் y ஈக்குவல் டு 5. இப்போ y ஈக்குவல் டு 5 மைனஸ் 2/3. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா y ஈக்குவல் டு 3π மைனஸ் 2π டிவைடட் பை 3. ஆன்சர் என்ன ஆகுது, π/3. அப்போ நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன வருது, π/3, π/3. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 2 1 3 சால்வ் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா 2x, ஸோ ஈக்குவேஷன் 2 இது 2x பிளஸ் y ஈக்குவல் டு 2π. ஈக்குவேஷன் 4 அப்படி பார்த்தீங்கன்னா 4 பார்த்தீங்கன்னா x பிளஸ் 2y, x பிளஸ் 2y
ஈக்குவல் டு 2 பை. ஸோ அதே மாதிரி இங்கே ஒய்யை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும், 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் திஸ் வில் பிகம் 4 and this will become 2 and this will become 4. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இது கேன்சல் ஆகிடும். 3x 2 பை, 4 பை மைனஸ் 2 பை ஆகும் 2 பை. அப்போ x ஈக்குவல் டு 2 பை டிவைடட் பை 3. x ஈக்குவல் டு 2 பை டிவைட் பை 3. ஸோ இதை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் இந்த x ஈக்குவல் டு 2 π/3 ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ண, சாரி ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2 பாருங்க, 2x plus y equal to 2 π. இப்போ 2 into 2 π/3, x ஓட வேல்யூ தான் 2 π/3 plus y equal to 2 π. So which is equal to 4 π/3 plus y equal to 2 π. So y equal to 2 π minus 4 π/3. So y equal to then 6 π minus 4 π/3. LCM எடுத்தீங்கன்னா 6 π. 6 π minus 4 π/3 வந்துடும். So y equal to 6 π minus 4 π என்ன ஆயிடும், 2 π/3. இப்போ இன்னொரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன ஆயிடுது, 2 π/3. 2 π/3. ஃபர்ஸ்ட் π/3 கமா π/3க்கு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 sin y cos 2x plus y. cos 2x plus y. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா ஆகும் 2 sin π/3 cos 2 π/3 plus π/3. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், 2 sin π/3 cos, இங்கே 2 π/3க்கு இங்கே π/3 இருக்கு, அப்போ என்ன ஆகிடும், 3 π/3ன்னு வந்துடும், கேன்சல் ஆகிடும். sin π/3 என்ன ஆகும், π/3 ஓட வேல்யூ 60 டிகிரி. ஓகே, நம்ம ஏற்கனவே டேபிள் பார்த்துருக்கோம். sin 60 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2. ஓகே, sin 60 ஓட வேல்யூ √3/2. அப்போ 2 into √3/2. ஓகே, cos π நமக்கு வேல்யூ தெரியும், -1. cos π ஓட வேல்யூ -1. ஸோ அப்போ நான் இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -√3. இப்போ பிக்கு வரும். ஸோ பியோட வேல்யூ பாருங்க, sin 2x plus 2y. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, sin x ஓட வேல்யூ π/3 plus y ஓட வேல்யூ π/3. அப்போ 4 π/3 ஆயிடுது. sin 4 π/3. 4 π/3னா π/3 ஓட வேல்யூ 60. 4 into π/3னா எவ்வளோ ஆகுது, 240. 4 into π/3 எவ்வளோ ஆகுது, sin 240. sin 240. sin 240 can be written as sin 180 plus 60. sin 180 plus 60 அப்படின்னா 180 plus 60 sin 240 எந்த குவாட்ரண்ட்ல ஃபாலோ ஆகுது, 180 plus 270னா இந்த 180 to 270 தேர்ட் குவாட்ரண்ட்ல ஃபாலோ ஆகுது. தேர்ட் குவாட்ரண்ட்ல டேனும் காட்டும் வந்த மட்டும் தான் பாசிட்டிவ், மற்ற எந்த டேர்ம் வந்தாலும் நெகட்டிவ். அப்போ வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் வரும். sin 180 plus θனா 90 வந்தா மட்டும்தான் சைன் வந்தா காசா மாறும், காசு வந்தா சைனா மாறும். இங்க 180 தான் இருக்கு, அப்போ திரும்பவும் சைன் தான் வரப்போகுது. θ வந்து இங்க என்ன 60. sin 60 ஓட வேல்யூ என்ன, √3/2. அப்போ -√3/2. இப்போ c ஓட வேல்யூ, c equal to 2 sin x cos x plus 2y. cos x plus 2y. அப்போ 2 sin x ஓட வேல்யூ π/3.
நம்ம இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் செக் பண்றோம். பை பை த்ரீ காஸ் பை பை த்ரீ பிளஸ் டூ பை பை த்ரீ. ஸோ அப்போ அது என்ன ஆகும்? டூ சைன் பை பை டூ சைன் பை பை த்ரீ காஸ் த்ரீ பை பை த்ரீ. கிட்டத்தட்ட சேம் டிட்டோ தான். ஓகே, இங்க டூ சைன் பை பை த்ரீ காஸ் பை பை த்ரீ. இதோட வேல்யூ என்ன வந்திருக்கு? மைனஸ் ரூட் த்ரீ. அப்படியே எழுதிடலாம், நம்ம ஃபைன் பண்ண அவசியம் இல்லை. இது ரெண்டுமே சேம் தானே. சைன் பை பை த்ரீ டூ சைன் பை பை த்ரீ காஸ் த்ரீ பை பை த்ரீ. இதுதான் இங்கேயும் வந்திருக்கு. இதுதான் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? ஏசி மைனஸ் பி ஸ்கொயர். அதுக்கு முன்னாடி ஏவோட வேல்யூ செக் பண்ணணும். ஏவோட வேல்யூ எப்படி இருக்கு? நெகட்டிவ் வந்திருக்கும். ஏவோட வேல்யூ லெஸ் தேன் ஜீரோ. ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் மீன்ஸ் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் த்ரீ, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் த்ரீ, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் த்ரீ பை டூ ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும்? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ரூட் த்ரீ இன்டூ ரூட் த்ரீ த்ரீ மைனஸ் மைனஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் த்ரீ ஆகிடும். த்ரீ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஃபோர். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 12 மைனஸ் த்ரீ பை ஃபோர். அப்போ ஆன்சர் என்ன? 9/4 which is greater than 0. AC minus B square அதோட வேல்யூ greater than 0. ஆனா A ஓட வேல்யூ எப்படி இருக்கு? லெஸ் தேன் 0வா இருந்தா F அந்த F இந்த பாயிண்ட்ல 5/3 கமா 5/3ல எப்படி இருக்கு? மினிமமா மேக்சிமமா இருக்குன்னு அர்த்தம். மேக்சிமமா இருக்கு. AC minus B square greater than 0, A less than 0. ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ எப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமா இருக்கும் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஏசி மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ கிரேட்டர் தன் ஜீரோவா இருந்து ஏ லெஸ் தேன் ஜீரோவா இருந்தா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? மேக்ஸிமமா இருக்குன்னு அர்த்தம். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் உள்ள நம்ம எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்னு ஃபைன் பண்ணிடுவோம். இன்னும் அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? எஃப்ல இந்த பை பை த்ரீ கமா பை பை த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் டூ பை பை த்ரீ கமா டூ பை பை த்ரீக்கு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டூ சைன் ஒய் காஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒய், காஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ அப்போ என்ன ஆகும்? டூ சைன் டூ பை பை த்ரீ காஸ் டூ இன்டூ டூ பை பை த்ரீ பிளஸ் டூ பை பை த்ரீ. ஸோ இது என்ன ஆகும்? டூ சைன் டூ பை பை த்ரீ அப்படியே தான் இருக்கும். காஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் பை பை த்ரீ டூ பை பை த்ரீ. அப்போ என்ன ஆகும்? சிக்ஸ் பை பை த்ரீயா மாறிடும். டூ இன்டூ டூ ஃபோர், ஓகே, ஃபோர் பை பை த்ரீ, இங்கே பிளஸ் டூ பை த்ரீ சிக்ஸ் பை பை த்ரீ ஆகிடும். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா இது டூ. ஸோ இது வந்து சைன் டூ பை பை த்ரீ இல்லையா? சைன் டூ பை பை த்ரீனா சைன் 120ன்னு அர்த்தம். டூ சைன் 120. இது காஸ் டூ பைனா எவ்வளோ? 360. இங்கே காஸ் டூ பைனா வச்சுக்கலாம். ஓகே, காஸ் என் பையோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் என் பை கேன் பி ரிட்டன் அஸ் மைனஸ் ஒன் பவர் என். இப்போ காஸ் டூ பை அப்படின்னா எப்படி இல்லை? மைனஸ் ஒன் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன். இப்போ காஸ் டூ பையை நீங்கள் ஒன்னுனே வச்சுக்கலாம். சைன் 120 ஆல்ரெடி பார்த்தாச்சு. சைன் 120 கேன் பி ரிட்டன் அஸ் சைன் 180 மைனஸ் 60. சைன் 180 மைனஸ் 60னா சைன் 16 எழுதலாம். சைன் 60 வேல்யூ ரூட் த்ரீ பை டூ. ஸோ ஃபர்ஸ்டே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்போம் அந்த இன்ட்ரோடக்ஷனில். ஸோ டூ இன்டூ ரூட் த்ரீ பை டூ இன்டூ ஒன். ஸோ டூ டூ கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன ஆகும்? ரூட் த்ரீ மட்டும் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பிக்கு வாங்க. பி வந்து சைன் டூ எக்ஸ் பிளஸ் டூ ஒய். சைன் டூ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் என்ன ஆகும்? சைன் டூ இன்டூ டூ பை பை த்ரீ. அப்போ ஃபோர் பை பை த்ரீன்னு வந்துடும். டூ எக்ஸோட வேல்யூ டூ பை பை த்ரீ, டூ இன்டூ டூ பை பை த்ரீ, ஃபோர் பை பை த்ரீ. ஸோ இங்கே என்ன ஆகிடும்? ஃபோர் பை பை த்ரீ. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் சைன் எயிட் பை பை த்ரீ. சைன் எயிட் பை பை த்ரீ அப்படின்னா சைன் எயிட் இன்டூ சிக்ஸ்டி விச் இஸ் 480. அப்போ என்ன ஆகும்? சைன்
360 plus 120. Sin 360 ஃபோர்த் குவாட்ரண்ட் தாண்டி திரும்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வர மாதிரி ஆயிடும். sin 360 plus 120. sin 360 plus 120 can be written as sin 120. ஓகே. இந்த 90 இருந்தால் தான் sin காசா மாறும், காசு சைனா மாறும். sin 120 ஓட வேல்யூ என்ன? ஆல்ரெடி இங்க தான் ஃபைண்ட் பண்ணிருக்கோம், √3/2. ஸோ நெக்ஸ்ட் c ஓட வேல்யூ, c ஈக்குவல் டு 2 sin x cos x plus 2y. ஸோ 2 into sin 2π/3 இதன் ஆகும் cos 2π/3 plus 4π/3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 2 into sin 2π/3 cos 6π/3. கேன்சல் பண்ணா அது 2. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த டேர்மும் சேம் தான். இங்கே தான் ஆல்ரெடி இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஆன்சர் என்ன? √3. அப்போ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் என்ன வரும்? ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3, சியோட வேல்யூ √3, பியோட வேல்யூ minus √3/2 ஹோல் ஸ்கொயர். ஓகே. அப்போ இது √3ன்னா 3ன்னு வந்துடும். இது minus 3/2, சாரி 4. இது என்ன ஆகும்? 12 minus 3/4 is equal to 9/4 greater than 0. இப்போ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் greater than 0, ஏவும் greater than 0னா எஃப் ஆஃப் 2π/3 எஃப் ஆஃப் 2π/3ல அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? மினிமமா இருக்குன்னு அர்த்தம். மினிமமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்னன்றதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் என்னன்னு எழுதிருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் sin y sin x plus y. ஓகே. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போறோம். மேக்ஸிமம் வேல்யூ எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ண போறோம். எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமமா இருக்கு? எஃப் ஆஃப் π/3 π/3ல தான் மேக்ஸிமமா இருக்கு. ஓகே. அப்ப என்ன ஆகும்? சைன் π/3 சைன் ஒய்யோட வேல்யூ π/3 தான். ஓகே. எக்ஸுக்கு பதிலா π/3 போடுறோம், ஒய்க்கு பதிலா π/3 போடுறோம். π/3 சைன் π/3 பிளஸ் π/3. அப்போ சைன் π/3 சைன் π/3 சைன் 2π/3. சைன் π/3னா 60. சைன் 60 ஒரு வேல்யூ பாருங்க. சைன் 60 ஒரு √3/2. ஓகே. ஸோ இது √3/2 இன்டூ இதுவும் √3/2 தான், ஏன்னா அதுவும் 60 தான். இது நாங்கள் 2 × 60 120. சைன் 120 ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சைன் 120 180 மைனஸ் 60 120ன்னு வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த குவாட்ரண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை மாற்றிருக்கோம் நம்ம. ஸோ அதோட வேல்யூ என்ன வருது? √3/2. அப்போ கீழே பாருங்க, 2 × 2 × 2 8, மேலே √3 × √3 3, இது என்ன ஆகும்? √3. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 3√3/8. இப்போ மினிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ எதுல மினிமமா இருக்கு? எஃப் ஆஃப் 2π/3 2π/3. ஸோ இதுதான் மினிமமா இருக்கு. என்ன ஆகும்? சைன் 2π/3 சைன் 2π/3 சைன் 2π/3 பிளஸ் 2π/3. ஓகே. சைன் 2π/3 120. ஓகே. 2 × 60 2π/3 எவ்வளோ? 2π/3 மீன்ஸ் 120ன்னு அர்த்தம். சைன் 120 ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியாச்சு. √3/2 இன்டூ √3/2 இன்டூ இது என்ன ஆகும்? சைன் 4π/3. சைன் 4π/3 நம்ம ஒன்றும் ஃபைண்ட் பண்ணல. ஓகே. சைன் 4π/3 மீன்ஸ் சைன் 240. ஓகே. அது எப்படி எழுதலாம்? சைன் 180 பிளஸ் 60ன்னு எழுதலாம். ஓகே. 180 பிளஸ் 60. அப்போ 240 தேர்ட் குவாட்ரண்ட் தான் ஃபாலோ ஆகுது. தேர்ட் குவாட்ரண்ட் என்ன இருக்காது? டேனும் காட்டு மட்டும்தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். அப்போ வர ஆன்சர் எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல தான் இருக்கும். மைனஸ்
இங்க 180 தான் இருக்கு. அப்ப சைன் 60. சைன் 60 எவ்வளோ √3/2. அப்போ மைனஸ் √3/2. அப்போ என்ன ஆகும்? √3/2 இன்டூ √3/2 இன்டூ மைனஸ் √3/2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3√3/8. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கான மேக்ஸிமம் வேல்யூ 3√3/8, மினிமம் வேல்யூ மைனஸ் 3√3/8. ஓகே, எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் இருக்கு? π/3, π/3 மேக்ஸிமம் இருக்கு. 2π/3, 2π/3 மினிமமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.